வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடியுடைய அதிமுக எடப்பாடி மீண்டும் வருமா, மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா? இல்லை, அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி ஒரு பொருட்டே அல்ல. அதிமுகவினுடைய இரட்டை இலையும் எம்ஜிஆருடைய அடையாளமும் தான் அதிமுக. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ்ன்னு பல பேர் வந்தாலும் அதிமுகவுடைய நிரந்தர வாக்கு வங்கி இரட்டை இலையும் எம்ஜிஆர் தான். இந்த இரட்டை இலையும் எம்ஜிஆரையும் வைத்து தான் இந்த சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி, வீரமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர்கள் இப்படி பல பேர் மிகப்பெரிய உயரத்துக்கு போனார்கள். இவர்களுடைய இன்றைய சொத்து மதிப்பு அந்தந்த மாவட்டத்தில் பாதி கல்லூரிகள், மிகப்பெரிய குவாரிகள், இப்படி பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து குவிப்பதற்கு காரணம், அதை பாதுகாப்பதற்கு காரணம் எம்ஜிஆரும் இரட்டை இலை தான். இப்போ இவர்கள் இந்த தன்னை வளர்த்து ஆளாக்கிய, இவ்வளோ பெரிய உயரத்துக்கு தன்னை கொண்டு போன இரட்டை இலைக்கும் எம்ஜிஆருக்கும் துரோகம் செய்துவிட்டு இவர்கள் அதிகாரத்தை நோக்கி போகிறார்கள். இந்த அதிகாரத்தை நோக்கி போவதை எடப்பாடி அதிமுகவை கட்டி காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் இப்போ எடப்பாடியினுடைய மிகப்பெரிய பணி. என்னென்னா, இவர்கள் போன பிறகும் அதிமுக கலகலத்து விடவில்லை. அதிமுக இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பது இந்த தேர்தல் முடிவு நிரூபிச்சிருக்கு. திமுக இத்தனை கட்சி கூட்டணிகளை வைத்துக்கொண்டு அதே 25%, அதிமுக யாரும் இல்லாமல் 25%. இவர்கள் 2 பேரிடம் இருந்து தான் விஜய்க்கு 35% வந்திருக்கு. இந்த மாற்றம் என்பது கடந்த காலத்தில் இது போன்ற அந்த ஊழல்வாதிகள், நீங்கள் வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜயபாஸ்கர், சண்முகம், இப்படி பல பேர் இந்த அதிமுகவினுடைய ஒரு நிலைத்தன்மையை பாஜகவிடம் அடமான வைத்ததனுடைய விளைவு தான் 2021 முஸ்லீம் வாக்காளர்கள் அத்தனை பேரும் திமுக பக்கம் சாய்ந்து அதிமுக தோல்வியடைவதற்கு காரணம். அங்கே தான் அவுட் ஆகுது. அதுக்கு காரணமே இந்த நபர்கள் தான், ஊழல் நபர்கள் தான். ஏன் பாஜக மிரட்டலுக்கு அத்தனை பேர் அடிபடிச்சிட்டான். ஆனால் எடப்பாடி இவர்களிடமிருந்து நீங்கள் அமித்ஷாவிடமிருந்து மீட்டு எடுத்துட்டார், மோடிட்டிருந்து மீண்டு வந்துட்டார். இந்த துரோகிகளிடமிருந்து மீண்டு வர முடியல. இதுதான் எடப்பாடியினுடைய சரிவு. நீங்கள் இதே தாவே கலக்கிற செங்கோட்டை எத்தனை முறை நிர்மலா சீதாராமனா, எத்தனை முறை அமித்ஷா போய் பார்த்தார்? எதுக்கு பார்த்தார்? அதிமுக உடைப்பதற்கு தான் பார்த்தார். வேலுமணி, தங்கமணி பூரா பியூஷ் கோயலோடும் அவ்வளோ நெருக்கமாக இருந்தாங்க. ஏன், என்ன காரணம்? தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும், வேறு எந்த நோக்கம் இல்லை. இந்த சொத்தெல்லாம் எப்படி கிடைச்சிது? இரட்டை இலையால் கிடைச்சிது, எம்ஜிஆரால் கிடைச்சிது. அதை மறந்தவர்கள் தான். அதனால தான் இன்றைக்கி இவர்களுக்கு பின்னாடி ஒரு தொண்டனும் இல்லை. அதாவது இவருக்கு வேலையாட்கள், அடியாட்கள் வேணால் இப்போ வேலுமணிக்கு பின்னாடியும் விஜயபாஸ்கர் பின்னாடியும் இருக்கானுங்களே தவிர அதிமுகவுடைய அக்மார்க்கு தொண்டை எங்கேயுமே போகல. அந்த கட்சி அப்படியே இருக்குது. அந்த கட்சியை எடப்பாடி பெரும் போராட்டத்துக்கு நடுவில் ஓபிஎஸ்ஸிடமிருந்து காப்பாற்றி, சசிகலாவிடமிருந்து காப்பாற்றி, டிடிவியிடமிருந்து காப்பாற்றி, இவர்கிட்ட 3 பேர்கிட்ட கொடுத்துருந்தா மொத்தமாக அண்ணாவை எடுத்துகிட்டு கொடியில் அமித்ஷா போட்டிருப்பானுங்க. அண்ணாவுக்கு அமித்ஷாவுக்கு வித்தியாசம் தெரியாமல் அந்த கொடி மாற்றப்பட்டிருக்கும், காவி கலர் மாற்றப்பட்டிருக்கும். வேற யாரும் அதை மறுத்தே பேச முடியாது. உண்மை அதுதான். இந்த துரோகிகள் இவர்கள் திமுகவோடும் கூட்டணி, திமுக ஆட்சி காலத்தில் அத்தனை பேரும் வளமாக இருந்தான். வேலுமணியோடு நேரு, இப்படி அந்தந்த மாவட்ட மந்திரிகளோடு அவ்வளோ நெருக்கம். இதுதானே விஜய்க்கு ஓட்டா மாறுச்சு. ஏன் அதிமுக ஏன் வரல? இந்த மட்டும் சொல்றாங்க திமுகவோட கூட்டு சேர்ந்ததுனால தான் நாங்கள் வெளில போகிறோம். கூட்டணி சேருவதற்கு காரணமே நீ தானே. அமைச்சர் ஆகணும். சிவி சண்முகம் எம்பி ரிசைன் பண்ணிட்டு நேராக பாண்டிச்சேரி வந்து தன் பேர் இருக்கான்னு செக் பண்ணுறாரு மந்திரி லிஸ்ட்டில். இதுதானே காரணம். வேண்டாம், இப்போ திமுகவோட கூட்டணி வேண்டாம் யாருமே சொல்லலையே. அத்தனை பேரும் முதல் வேலையாக கூட்டணி முடிவு பண்ணி எடப்பாடி அதை ஒத்துக்கொள்ளுவதற்கு காரணமே இவர்கள் தான். இவர்களை தக்க வைப்பதற்கு தான்.
எடப்பாடி ஒரு நிமிஷம் சிலிப்பானது காரணமே இவர்கள் தான். அப்போ இப்போ இவர்கள் எடப்பாடி மட்டுமா மந்திரியானார், மந்திரியாக போகிறாரு, முதலமைச்சராக போகிறாரு, இவர்களும் சேர்ந்து தான். இப்போ எந்த வழியும் இல்லை, அதிகாரம் வேணும், ஒன்றும் கொடுக்க மாட்டான். இப்போ இவங்களுக்கு என்னென்னா, அந்தந்த மாவட்டத்தில் அப்பாவி தாவேக்க தொண்டை இருக்கான், அவனை தனக்கு அடிமையாக்கிட்டு எஸ்பியை கட்டுப்படுத்தலாம், கலெக்டரை கட்டுப்படுத்தலாம், ஆர்டிஓ வச்சு குவாரி நடத்தலாம், தாசில்தாரை வச்சு மண்ணு தேடலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், பல ஆயிரம் கோடி ரூபா சொத்து, கல்லூரி நிர்வாகம் எல்லாம் இருக்குது. இதை பாதுகாப்பதற்கு எஸ்பி தெய்வம், கலெக்டர் தெய்வம் தேவை. அதுக்கு என்ன வேணும்? தாவேக்கா கொடி வேணும். இதே அதிமுக ஜெயிச்சு அத்தனை பேர் அதிமுக ஒரு நாளைக்கு வரத்தான் போகிறான், எழுதி வச்சுக்க. எடப்பாடி வீட்டு வாசலில் அத்தனை குற்றவாளி நிற்கத்தான் போகிறான். திமுக ஜெயிச்சா திமுக பக்கம் போய் நிற்கலையா? இப்போ திமுக இருக்க ஆட்கள் பூரா யார்? வேலு யார்? சேகர் பாபு யார்? ரகுபதி யார்? செந்தில் பாலாஜி யார்? அதிகாரம் அதிகாரம் அதிகாரம். திமுக போய் நிற்கிறான். இப்போ அவன் இப்போ இவர்கள் பூரா தாவேக்க போகிறான். இவர்கள் உண்மையான தொண்டர்களே அல்ல. அவன் இப்போ சார் ஒரு முறை அவன் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டான்னா சுடுகாடு போக வரைக்கும் அவன் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவான், மாற்றிலாம் போடவே மாட்டான். அதுதான் அதிமுகவுடைய பெரிய வெற்றி ரகசியமாக அதுதான். அது எம்ஜிஆருக்காக போடுற ஓட்டு அது. சார் விஜய் வந்து ஊழல் அது இதுன்னு சொன்னாருன்னா அதிமுகவை, ஆனால் அங்கே போனோன்னே எல்லாம் புனிதமாயிட்டது அவர் கருதுறாரு சார். இயேசு கருத்தர் வந்து இந்த இதை தள்ளி கொடுக்குறது, புனித நீர் தெளித்து எல்லாம் அத்தனை. நீங்கள் இதே விஜய் பாஸ்கர் புதுக்கோட்டை கலெக்டர் காரை ஏற்றி ஒரு கொலை முயற்சி நடந்தது. குவாரி அந்த அம்மா மூடன்னு சொன்ன பிறகு குவாரிக்கு அனுமதியே கொடுக்கல. அரசு அனுமதித்ததை விட நீங்கள் அதிகமாக தோன்றாரு, வெடி வச்சு எடுக்கிறான். இதை மூடனுங்குது அந்த அம்மா. அப்போது அந்த அம்மா கொலை முயற்சி நடந்தது. அந்த அம்மா விஜய் வீட்டுக்கு 3வது வீடு. விஜய் முதலமைச்சர் போய் கண்ணீர் சிந்தது. இந்த ஆள் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணான். கலெக்டரே காரை ஏற்றி கவுத்துறான். காரணம் பாஜக சப்போர்ட்டு டெல்லியில், அண்ணாமலை சப்போர்ட். அண்ணாமலை அவர் பார்ட்னர், குவாரி பார்ட்னர். மறுக்க முடியுமா? நீ அண்ணாமலையோடு பார்ட்னர். இப்போ சேர்ந்துருக்கிற ஹெல்த் விஜய் பாஸ்கர் அண்ணாமலையோடு குவாரியில் பார்ட்னருக்கு. பாஜக தயவு வேணுமில்ல. வேலுமணி ஜக்கி வாசுதேவ் ஜக்கி மூலம் நீங்கள் டெல்லி தொடர்புகளை பயன்படுத்தி கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை மின் மயானம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஜக்கி கட்டுப்பாட்டில் இருக்குது. அதிமுக ஆட்சியில் கொடுத்தது திமுக கூட தொடவே இல்லை. அப்போது உங்களுக்கு அதிகாரம் வேணும். இரட்டை இலையை பயன்படுத்தி, எம்ஜிஆரை பயன்படுத்தி கூடிகள் குவிக்கணும். ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா நீங்கள் திமுக பக்கம் போவீங்க, தாவேக பக்கம் போவீங்க. அப்போ இது பச்சை துரோகம் இல்லையா? பச்சை துரோகம் செய்கிற ஆட்கள் எப்படி அதிமுக தொண்டனாக இருந்திருப்பான்? அதிமுக காலத்திலேயும் அதிமுக விசுவாசமாக இருந்திருக்க மாட்டான். பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்த நபர்கள் தான் இவர்கள். இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு. நன்றி, வணக்கம்.